எத்திக்க கோழி எப்படி சண்டை போட்டுச்சு? எந்த கோழி? அங்கே சண்டை போட்டுச்சா? நிச்சயிக்க டிஷர்ட் யார் எடுத்தா? புதுசாக எடுத்தீங்களா? எந்திரி காட்டு பார்ப்பான். அப்பாவுக்கு காட்டு டிஷர்ட். எந்திரி நித்திக்கு இன்னைக்கு டிஷர்ட்டும் சாக்ஸும் அண்ணன் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கான். திரும்பப்பா, நல்லா இருக்குடா. ஏ சூப்பர். இந்தம்மா திரும்ப. வணக்கம் வணக்கம். தாத்தா எங்க இருக்காரா? என்ன பண்ணுறாரு தாத்தா? தாத்தா என்ன பண்ணுறாரு? டிவி பார்க்குறாரு. அப்படியே இன்றைக்கி நைட்டு விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா பண்ண போகிற? சொல்லிட்டே சொல்லிட்டா. 2 தேங்காய் இருக்குது, அதை உரிச்சு கொஞ்சோண்டு செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டை இன்றைக்கி செய்யணும். அதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறேன். செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டைங்கிறது எப்படி? பச்சரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி மாவில் தேங்காய் திருவி அதை போட்டுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு தேங்காவும் பச்சரிசி மாவும் பிசையணும். உப்புலாம் போடக்கூடாது. பச்சரிசி கொழுக்கட்டை தான் அதுக்கு பேர். ஆனால் நம்ம ஊரில் செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டை. அதுக்கு ஏன் செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டைங்க? செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டைன்னா அப்போ செவ்வாப்பிள்ளையார் கும்பிட்டாங்களாம். நம்ம இப்போ கும்பிடல. அப்போ செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டைங்க, அப்போ செவ்வாப்பிள்ளையார் கும்பிட்டாங்க. இப்போ கும்பிடல, கும்பிடாம நம்ம செய்கிறோம். செஞ்சு காட்டு. அம்மா வந்து கொழுக்கட்டை பச்சரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. மாவு ஏதுமா? மாவு அங்கே இருக்கு. தேங்காய் திருவிட்டு உடச்சி தேங்கிட்டு எடுத்துட்டு வரேன் பாரு. சரி. பாப்பா எப்படி அழுவும்? இங்கே பாப்பா அழுது காட்டுப்பா. இப்படி அழுவுமே. என்ன தடவை நல்லா அழுவு. பாப்பா நல்லா அழுவுப்பா. கண்ணு மூடிக்குமா பாப்பா? அப்படி வச்சா ரவுண்டாக வருமா? ரெண்டு தேங்காய் போதுமாம்மா? போதும், 2 தேங்காய். என்னம்மா தேங்காய் அழுவி வித்துறா? என்ன தேங்காய் இப்படி போயிட்டு? அதான் அழுவி வித்து. அதான் நான் கடையிலேயே ஆட்டினேன், கொஞ்சமாக தான் ஆணுச்சு. சரி இதை வாங்கலாமா வேணாமா தான் வச்சேன். என்ன விலை ஒரு காய் ஒன்று? 25 ரூபாம்மா. ஓ சொந்தானே. நாளைக்கு போனால் சொல்லி பாரு. நான் சொல்லி போகிறேன். அந்த அண்ணன் தெரிஞ்சவர் தான். தூக்கி எஞ்சிரு. இங்கே வை, அப்பா தூக்கி எஞ்சிக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா எங்கெங்கேயோ தூக்கி போட்டுறீங்க. அப்புறம் அவர் சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கை நீ தண்ணியிலேயே போடு. நல்ல காய். இன்னொரு காய் எடுத்துகிட்டு வரேன், அது எப்படின்னு பார்ப்போம். இதை கழுவி போடுறேன், இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து. சரி, ஒரு காய் 25 ரூபான்னு 4 காய் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுவி போய்த்துங்க. அந்த தேங்காயை உடச்சோம், அது அழுவி போய்த்தா. இது உடச்சி பார்ப்போம், இது என்னமா இருக்குன்னு பார்ப்போம். என்ன கூட போய்த்தா? இது தண்ணி இல்லையா? தண்ணி இல்லையா? காய நல்லா காத்தானே? இது நல்லா இருக்கு. அதுதான் அப்படி போய்த்து. இது நல்லா இருக்கு காய். சரிண்டா உண்டா. பா திரும்பும். ஏமா இப்படி தேங்காய் கழுவுற? பின்னாடி இந்த நாருக்கு பற்றியா கொட்டாம நாரு பின்னாடி. ஆமாம், அது கொட்டும். இப்படி நினச்சி கழுவிட்டு ஈரமாக இருந்துச்சுன்னா கொட்டாது. தூசு கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் அப்படி, வேற ஒன்றும் இல்லை. கத்துனாலும் ஃபோனே கொடுக்கக்கூடாதுப்பா. என்ன பழக்கம்? அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தரும் ஒரு மூடி திருவிட்டியாம்மா. அதுக்குள்ள
அவ்வளோதான் திருவியாச்சு. அது மாதிரி கொட்டாமணி இருப்பது ரொம்ப திருவினா கொட்டாமணி கண்ணு கரையின்னு இருக்கும். அதனால் அதை வச்சாச்சு பாய்க்க திருவிட்டு. இங்கே ஒரு மூலி இருக்கா? அது போதும், 3 மூலி போதும். 3 மூலி போதும். போதும், அதை வச்சாச்சு. இதை எடுத்து அடுத்தது இப்போ மாவு எடுத்துகிட்டு வரம்பு. மாவோட சேர்த்து பசங்கணுமே. மாவோட சேர்த்து தண்ணி கொஞ்சம். பூரணம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சும்மா பச்சரிசி மாவும் தேங்காய் பூவும் தான். சரி சரி, வேற எதுவுமே கிடையாது. பச்சரிசி மாவு இதுமாரி உங்கள் வீட்டில் இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா பச்சரிசி எடுத்து நமுத்து வச்சு தண்ணி தெளிச்சு இப்படி நமுத்து வச்சோம்னா ஊறி போகும். மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டணும்னு நல்லா மசிஞ்சு போகும். கொட்டி தேங்காய் பூவை கொட்டி அப்படியே தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு இட்லி பானில் வைக்கிறது தான். பச்சரிசி அரைச்ச மாவோட தேங்காய் பூவையும் சேர்த்து உப்பு சேர்க்கலாமா? உப்பு போடக்கூடாது. உப்பே போடக்கூடாதா? உப்பே போடக்கூடாது. உப்பு போடாமல் செஞ்சு தான் திண்டு பாரு. டேஸ்ட்டு வந்துடுமா? டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அதை விட கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உடல்நடை வந்து எப்படிப்பா இருக்கு? உடல்நலை வந்து இப்போ சரியாகிட்டு இருக்கு. கொஞ்சமாக ஃபுல்லாகவும் சரியாயிடுச்சா? இல்லை ஓரளவுக்கு நார்மலாக ஆகிடுச்சு. அது ஒரே நாள் ஆகாதில்ல, நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நேற்று போனதுக்கு ஊசி போட்டு 2 பாட்டில் போட்டாங்க. நரம்பு ஊசி போடணுங்க. நீங்கள் எது வேணாலும் போடுங்க, எனக்கு ஜுரம் நிற்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போனா போட்டுக்கலாம் எல்லாம்னு சொல்லி போட்டது. அதுக்கு பிறகு தேவலாம் நல்லா இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்குங்க. வேலைலாம் இனிமேல் செஞ்சிருவேல, என்னை கூப்பிட மாட்டேன்ல? நீ கூப்பிட்டா பறந்து வந்துட போறியா? உன்னை கூப்பிட்றதுலேயே முடிவு பண்ணிவிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டாங்க அம்மா. இனிமேல் எடுத்து சமைக்கிறது தான். அதுக்கும் இட்லி துணி வச்சாகணுமே. இட்லி துணி வச்சா தான் நல்லது. இங்கே வச்சு எடுத்துட்டு போயிடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எதாக இருந்தாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு தட்டு ஊற்றி வச்சுட்டு அடுத்த தட்டு அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏம்மா அப்படியே இங்கே கேமரா பார்த்து இது எப்படி செய்யணும்னு சொல்லு. நம்மளுக்கு இதை சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா தேங்காய் இதை திருவி வச்சுக்கணும். பச்சரிசியை நல்லா நமுத்து மிக்சியில் விட்டு ஓட்டி தேங்காய் பூவு பச்சரிசி மாவும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒன்றா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஆனால் உப்பு கூட போடக்கூடாது. போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த கொழுக்கட்டை வைக்க முடியாது. அந்தமாரி புளியார் சுத்திக்கெல்லாம் செய்கிறோம் பார்த்தியா, அதில் பூரணம் இருக்கும், இதில் பூரணம் இருக்காது. அப்படியே துப்புக்கு சின்னதாக செஞ்சு இப்படி வச்சு நமக்கு தேவைப்பட்டதை வச்சு வந்த பிறகு எடுத்து இப்படி தான் சாப்பிட்ணும். இந்த கொழுக்கட்டை இது மாதிரி தான் இது செய்யணும். இது மாதிரி செஞ்சால் தான் இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அம்மாவை சாப்பாடு போடுமா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். அது வெந்த பிறகு வேணால் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றேன். இப்போ பசிக்குது, சோறு போடுமான்னு சொன்னேன். சோறு போட்டுட்ருக்காங்க.
அப்படியே வாங்க நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். காலையில் வச்ச அவரைக்காய் குழம்பு, கொத்தமல்லி துவையல், ரசம் இருக்குது கொஞ்சமாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மோர். சாப்பிடலப்பா? நீ சாப்பிட்டு எட்டத்தை போடணும், சாப்பிடணும். எட்டத்தை போகணுமே, அதனால் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. ஒன்றா உட்காந்து சாப்பிட. ஆமாம். சரி, சாப்பிட்டு போகிறேன் வா. கொழுக்கட்டை வெந்து போச்சு, நம்ம எடுத்து போடலாம். எடுப்போமா? சரி. பரவாயில்லையா? எடு சாப்பிடலாம் கொழுக்கட்டை. சுடுதா? இன்னும் ஒட்டாதுன்னா ஒட்டி இருக்குமா? ஆறணும்ல, ஆரம்பிச்சுன்னா எடுத்துக்கோ. ஆரம்பிச்சுன்னா தண்ணி தனியாக எடுத்துக்குமா? தனியாக எடுத்துக்கோ. ஆமாம், இது அப்படியே எடுத்துட்டு போறியா? மேலே பிடிச்சிக்க, சுடும். அதை வச்சுட்டு வரேன் நான் தட்டில். இன்னொன்று வைக்கணுமா? அடுத்த தட்டு வைக்க போகிறாங்க அம்மா. கொழுக்கட்டை ரெடி மிஸ்டர் இளைய பெருமாள். எடுத்து சாப்பிடு. சுடும். ஃபேன் போட்டுடு. என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. வண்டி இழுக்கல தான் சாப்பாடு செல்ல மாட்டேது முன்ன மாதிரி. இந்த 2 தட்டு வருமா மாவு? கம்மியாக வரும். இல்லை, ஒரு தட்டுலேயே வச்சுருவோம். ஒரே தட்டுலேயே வச்சிடலாமா? ஏழுமா 2 தட்டு. இட்லி குண்டா மூடுவோம் இல்லையா, அந்த மூடியில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பிளேட் தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு ஊற்றிருக்காங்க. அதை மூடி வேணும்னு ஊற்றல, எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இட்லியை ஊற்றிருக்கோம். இட்லி இல்லை, ஆமாம் இட்லி ஞாபகத்துலேயே சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை மூடி வைக்கிறதுக்காக அம்மா இதெல்லாம் எடுத்து பிளேட் தட்டில் வச்சுட்டு இந்த இருக்கு சாப்பிடு. சாப்பிட தானே செஞ்சுருக்கோம். சாப்பிட தான். அப்படியே முடிஞ்சா சாப்பிடு. செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை. நீ சாப்பிட்டியா? நான் இப்போ தானே சோறு சாப்பிட்ருக்கேன், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். சரி, இது வந்து உப்பு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் தின்னு பார்த்தாக்க அருமையாக இருக்குது. உள்ளே வளன்னு போயிட்டே இருக்குமே. போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு சாகசமாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது பாட்டு போயிட்டே இருக்கும். தவிட்டாது. இதில் வந்து உப்பு போட்டு அந்த கொழுக்கட்டை மாதிரி சர்க்கரையும் போட்டோம்னா ஒரு 4 தினம் தேவைப்படும். இது இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்லாம், ஆனால் பொறுமையாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். எனக்கு ஒன்று கூட கற்றுக்கு கேட்க மாட்டேது வாய். கேட்காது. திங்கிறதுக்கு எதுவுமே கேட்காது. வாங்கி திங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா தான் இருக்கு. உனக்கு என்னமா இருக்குது? சூப்பராக இருக்குது. மாவு வந்து வெள்ளை கலரில் தெரியும். அந்த தேங்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாம்பல் கலந்து அப்படியே லைட்டாக கருப்பு மாரி தெரியும். இது வெள்ளையும் அந்த கரு நிறமும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. ஃப்ரீயாக இருக்கிறப்ப செஞ்சு சாப்பிடுங்க. என்னடா சொல்கிறது, நாங்கள் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிற நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி அதுவும் உடம்புக்கும் நல்லது. என்னம்மா? பச்சை சேர்த்து வாங்கணும் தான். படம் முடிஞ்சிருச்சு. பாயும் பிடி. உனக்கு சோறு போட சொல்லலாமா? நமக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் சாப்பாடு தேவையில்லை?
போகுது. இது என்ன 4 தானே இருந்தது? போதுமா? வேண்டாமா? சரி சரி. இப்போ உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு அரை வயசோடு பண்ணுறோம். அரை வயத்தோடைய அது ரொம்ப போடக்கூடாது அதிகமாக. அதனால் போதும். நீ சாப்பிட்டல? நான் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டேன். இதே மிச்சம் வைக்க போகிறோம். இதே வைக்க போறியா? அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கேஸ் எல்லாம் நிறுத்திட்டு பானையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. வரேன். எப்போவுமே நம்ம சமைச்சா சாப்பாடு வைக்கிற இடம்லாம் இந்த இடம் தாங்க. அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ இறக்கி வச்சுருக்கேன் நான் சின்னதுல. காலையில் அப்படியே ஒரு சூடு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம். ஒரு தட்டு அப்படியே இருக்குது, ஐயன் எடுத்துக்கிட்டு வெளியில் அதிலே இருக்கட்டும். அதிலே இருக்கட்டும். அப்படியே தூக்கி வந்து வச்சுருக்கேன். காலையில் சூடு பண்ணால் நல்லாயிருக்கும், சாப்பிடலாம். சரி, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. சும்மா இன்றைக்கி செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நாங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம்னா நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் பச்சை அரிசி கொழுக்கட்டை. இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டோங்கிறவங்க மட்டும் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.